ஒரு மரணமா சம்பவம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வரைக்கும் அப்படி ஒரு கெத்து காட்டினது இல்லை. அதுவும் வெளிநாட்டில் போய் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே இன்னும் 2 கிழமைக்குள்ள இலங்கையினுடைய போக்குவரத்து பிரிவு போலீஸார் எல்லாருக்கும் வந்து கேமரா போட்டுப்பட போகுது. அப்போ அவர்கள் என்னென்ன 1.7 மில்லியன் 17 லட்சம் பேர் எங்களோட நாட்டுக்கு வந்திருக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன வந்தா என்னண்டு ஒவ்வொரு ஆளும் $1000 செலவழிச்சா பாருங்க. இன்றைக்கு 300 ரூபா போகுது ஒரு அமெரிக்க டாலர். ஸ்மார்ட் கேட் இப்போ அண்மையில் வெளிநாட்டால் வந்தாக்களை நான் சந்திச்சேன்னா நான் சொல்லி நம்ம வந்து இப்போ ஸ்மார்ட் கேட் வந்திருக்கு. அதாவது பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து அப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு தரமே இல்லை, எல்லாம் ஏஐ பேஸ்டாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. கெத்தான விஷயம் என்னென்னா வந்தோடனே இந்த பிடிச்ச போலீஸ் அதிகாரிக்கு மாலை போட்டு பப்ளிக்காக காட்டினது இவர் தான் பிடிச்சேன்ண்டு. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சொல்லியிருந்தார் பிள்ளைகள் வந்து காலமே 1 மணிக்கு அவர்களுக்கு உரிய டியூஷன் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதால் போய் பள்ளிக்கூடத்தில் நித்திர தொங்கி கொண்டிருக்கிறோம். நான் எல்லாம் முந்தி படிக்கிற காலத்தில் ஐஸ்ன்னு சொல்கிறது உண்மையாக வெளிநாடுகளில் தான் செய்யப்படுற ஒரு போதைப்பொருள். அதாவது உங்களுக்கு தெரியும் சில போதைப்பொருட்கள் வந்து சில தாவரத்தின் பூக்களில் இருந்து எடுக்கிறது, இலைகளில் இருந்து எடுக்கிறது. நான் அதுவும் ஏற்கனவே இருந்த ஒரு கடந்த கால ஜனாதிபதி வீட்டை ஒழும்ப சொல்லி வெக்கேட் பண்ண சொல்லிக்க அவர் ஏதோ சட்டங்கள் வச்சிருக்கிறார் போல் பார்லிமெண்ட்டில் போட்டு நேற்றே நிறைவேற்றியாச்சு. லைட் வெளிச்சத்தில் படித்ததாகவும் ட்ரெயினில் போகேக்க வந்து வடையை விற்று தன்னுடைய கைச்செலவுகளை சமாளித்து கொண்டதாகவும் வந்து அமைச்சர் தமிழ் மக்கள் எப்படி ஆயுதத்தை தூக்கி போராடிச்சினமோ அதே மாதிரி சிங்கள மக்களுடைய ஆயுதம் தூக்கி போராடின ஒரு புரட்சி குழுவிலிருந்து ஒரு ஜனாதிபதி வந்தது வந்து. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் ஒரு வித்தியாசமான தலைப்பொண்டை பற்றி கதைக்க போகிறேன். இன்றைக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களது செயற்பாடுகளால் மக்கள் அவரை விரும்ப தொடங்கிவிட்டார்கள். மக்கள் அவர் பால் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். மக்கள் அனுரவை காதலிக்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நிருபன் திடீரென வந்து அனுரவ மக்கள் காதலிக்கணும் என்றால் என்னதுக்காக என்று எல்லாரும் யோசிக்கிற விளங்குது. நிறைய நல்ல விஷயங்களை செய்தாலும் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பட்டியலிட்டு காட்டேக்க ஏற்கனவே இருந்ததிலும் பார்க்க இப்போ எப்படி இருக்குது நாட்டினுடைய நிலைமை என்றது தெளிவாக புரியும். ஒரு அருமையான காணொளி. அனுர் அவர்கள் வந்த பிறகு எங்களோட நாட்டில் என்னென்ன மாற்றமெல்லாம் நடந்திருக்குது. ஒரு நாட்டினுடைய அரச தலைவரை விரும்புவது, அவருடைய செயற்பாடுகளின்பால் ஈர்க்கப்படுவது, அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை விரும்புகிற ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ஆசை இருக்கும். அதன் அடிப்படையில் தான் எனக்கு அந்த ஆசை இருக்குது. இதில் எந்த விதமான அரசியலோ அல்லது வேறு தனிப்பட்ட நோக்கங்களோ கிடையாது. நான் ஒரு சாதாரண மனிதன், தொடர்ந்தும் அப்படியே தான் இருப்பேன். நீங்களும் பார்க்கலாம் எதிர்காலத்தில். இந்த விஷயம் முக்கியமாக இந்த அனுர அவர்களது நடவடிக்கையில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் இதில் கதைக்க போகிறேன். முக்கியமாக எங்களோட நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டிலிருந்து எங்களோட நாட்டுக்கு காசு வரேன்டா முந்தி சமூக கல்வியும் வரலாறும் எல்லா சுற்றாடலில் படிச்சிருப்போம். எங்களோட நாட்டுக்கு தேயிலை, ரப்பர், கோப்பி இதெல்லாம் ஏற்றுறது, தைத்த ஆடைகள் என்று படிச்சிருப்போம். இதெல்லாம் கதையெல்லாம் உண்மைதான். ஆனால் முதலாவது வருமானத்தை எங்களுக்கு கொண்டு வரது வந்து சுற்றுலா பயணிகள்கிட்ட வருகை. இப்போ வந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா அப்படியான நாடுகளெல்லாம் இப்போ ஒரு கடந்த வருடங்களுக்கு முன்னெல்லாம் இலங்கையின் தேயிலையெல்லாம் பெருசாக முந்திய மாதிரி மார்க்கெட் இல்லை. ஆனால் சுற்றுலா பயணிகள்கிட்ட வருகை தான் எங்களுடைய நாட்டுக்கு பிரதானமான ஒரு அந்நிய செலாவணியை ஏற்படுத்தி தார ஒரு வருமானம். கோவிட் மூலம் எல்லாம் அது குறைஞ்சதால் தான் எங்களோட நாடு உண்மையாக இப்படி போனதுக்கு காரணம். இல்லாட்டி ஓரளவு பேலன்ஸ் பண்ணியிருக்கும். எங்களுடைய ஜனாதிபதி வந்த பிறகு இதுவரைக்கும் இப்போ கடந்த மாத முடிவில் ஆகஸ்ட் மட்டும் இருந்த தரவுப்படி 1.7 மில்லியன் 17 லட்சம் பேர் எங்களோட நாட்டுக்கு வந்திருக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன வந்தா என்னண்டு ஒவ்வொரு ஆளும் $1000 செலவழிச்சா பாருங்க. இன்றைக்கு 300 ரூபா போகுது ஒரு அமெரிக்க டாலர். 1000 செலவழிச்சா 3 லட்சம் ரூபா அதில் வருது. இப்படி 1.7 மில்லியனாக்கள் 17 லட்சத்தால் பெருக்கினீங்களா எவ்வளோ காசு நாட்டுக்கு வந்து புழங்கி இருக்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு டாலர் உள்ளுக்கு வருதுன்னு சொல்லி. இதே அவர்கள் இந்த வருடத்துக்குள்ளே வந்து நிறைய என்ன வருமென்று எதிர்பார்க்கினோம். வார வருஷம் டார்கெட் வந்து 3 to 5 மில்லியன் அவ்வளோ ஆக்கள் இலங்கைக்கு வெளிநாட்டு ஆக்கள் வருமென்று யோசிக்கணும். என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு வெள்ளக்காரன் அல்லது வெளிநாட்டவன் வாரான்னு சொன்னால் அந்த நாட்டில் அரசியல் ஸ்திரமின்மை, தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைன்ற ஒரு தினம் இங்கே வர மாட்டான். தங்களுக்கு தான் நடக்கலாம், தாங்க போன ரிஸ்க்குன்னு சொல்லி அவங்களுடைய நாட்டு உயர்ஸ்தானிகர் ஆலயங்களை அறிவிக்கும். ஆனால் இப்போ ஜனாதிபதி வந்த பிறகு இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய ஆக்கள் வந்தது வந்து இவ்வளவு தொகையான 1.7 மில்லியன், நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறாக இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய கடந்த காலங்களோட ஒப்படைக்க ஒரு அபரீதமான வளர்ச்சியாக சொல்லினோம். இது மட்டும் இல்லை, இப்போ ஏர்போர்ட்டுக்கு பார்த்தா முந்தி வந்தால் கிண்டி குடஞ்சி அந்த எமிக்ரேஷன்ஸுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லி இப்போ எல்லாம் வந்து ஸ்மார்ட் கேட். இப்போ அண்மையில் வெளிநாட்டால் வந்தாக்களை நான் சந்திச்சேன்னா நான் சொல்லி நம்ம வந்து இப்போ ஸ்மார்ட் கேட் வந்திருக்கு. அதாவது பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து அப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு தரமே இல்லை, எல்லாம் ஏஐ பேஸ்டாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டாக்க அந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு விஷயத்தில் காட்டேக்க வந்து அவர்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அங்கே அவர்களுடைய அந்த
இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் வந்து ஈஸியாக நடக்குதுன்னு சொல்லிடும். இப்போ ஏர்போர்ட்லேயே நியமன சடுதியான மாற்றங்கள், கஸ்டம்ஸுக்கு நிறைய மாற்றங்கள் முந்தி மாதிரி இல்லாமல் ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குண்டு இது ஒரு பக்கம். அப்போ அனுர அவர்கள் வந்த அப்புறம் தான் இது நடந்துன்றதில் இது முதலாவது விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நாட்டின் கல்வி முறைமைகள் வந்து மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுவும் வந்து மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. கிட்டடியில் ஜனாதிபதி வந்து எங்களுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சொல்லியிருந்தார், பிள்ளைகள் வந்து காலமே 1 மணிக்கு அவர்களுக்கு உரிய டியூஷன் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதால் போய் பள்ளிக்கூடத்தில் நித்திர தொங்கி கொண்டிருக்கிறோம். நான் எல்லாம் முந்தி படிக்கிற காலத்தில் ஒரு ஆற்றின் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நீந்தி போவோம், நிறைய விளையாடுவோம். இப்போ எல்லாம் பிள்ளைகள் வந்து ஃபோனோட விளையாடினோம், நிறைய ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிக்ஷனாக இருக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தையும் வந்து கதைச்சிருந்தார். உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த ஏடிஎம் கார்டு துளைஞ்ச விஷயம் கூட கிட்டத்தட்ட அந்த ஆன்லைன் ஃபோன் அடிக்ஷன் தான். அந்த ஃபோன் அடிக்ஷன் முந்தி மாதிரி கிட்டி புல் நல்லா வாங்கோ கிளிக்கோடு விளையாடுவோம், அல்லது கெந்தி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போத்தைய பிள்ளைகளை வந்து பெற்றோர் வந்து விளையாட விடுறையில. அப்போ இதுவும் வந்து எல்லாம் சரி செய்யணுமென்று அவர் பாராளுமன்றத்தில் கதைச்சது, கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரணுமென்று கதைச்சது வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காக இருக்குது. அதை விட முக்கியமாக இந்த போதைப் பொருட்களின் வலையமைப்பை வந்து அவர் பிடிச்சது. அது வந்து இன்னும் ஒரு கெத்தான விஷயம் என்னென்னா, முந்தி வந்து ஒரு போலீஸார் பிடிச்சா அவங்கள தான் காட்டுப்படும், போலீஸாக்களை காட்டுப்படும். அது ஒரு சின்ன களவுகள்ண்டா பிடிச்சா போலீஸாக்களை அப்படி 4 பேர் இப்படி நெஞ்ச நிமித்தி கொண்டு யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு நிற்பினோம், ஒரு ஆள் சிவிலோட நிற்பார், இப்படி எல்லாம் நிற்பினோம். இந்த முறை ஒரு தரமான சம்பவம் ஒன்றை செய்து விட்டு நம்ம என்னென்னு சொன்னால், இந்த கெஹல்பத்ர பத்மே என்று சொல்லப்படுற அந்த குழுவினோட சம்மந்தப்பட்ட ஆக்களை, அது உண்மையாக வந்து பிடிச்ச டெக்னிக் வந்து வேறையாக இருக்கலாம், எங்களுக்கு சொன்னது வேறையாக இருக்கலாம். உண்மையாக அது கணக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த நாட்டு போலீஸாரோட சேர்ந்து வந்து அங்கே வெளிநாடு ஒன்றில் பிடிச்சிட்டு, கெத்தான விஷயம் என்னென்னா, வந்தோடனே அந்த பிடிச்ச போலீஸ் அதிகாரிக்கு மாலை போட்டு பப்ளிக்காக காட்டினது இவர் தான் பிடிச்சேன்ட்டு. ரெண்டாவது யோசித்து பாருங்க, முந்தியன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும், அல்லது அவருக்கு அவர்கிட்ட குடும்பத்துக்கு பிரச்சனை சொல்லி ஒன்றும் காட்ட மாட்டினோம். இப்படி கிளியராக கெத்தாக காட்டினோம்டா என்ன அர்த்தம்ண்டா, முடிஞ்சால் தொட்டு பாருங்கள் இந்த டீமில் என்ற மாதிரி ஒரு செய்கையை ஜனாதிபதியின் அந்த அரசாங்கம் சொல்ல வருது என்றதான் உண்மை. மற்றது பிடிச்சு கொண்டு வாராக்களை அவை கொண்டு வந்து கைவிலங்கு போட்டு கொண்டு வந்து அந்த பிடிச்ச அதிகாரிகளுக்கு ஏர்போர்ட்டில் வச்சு மாலை போட்டது வந்து ஒரு மரணமாக சம்பவம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு கெத்து காட்டினது இல்லை. அதுவும் வெளிநாட்டில் போய் பிடிச்சு கொண்டு வந்து இங்கே உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த போதைப்பொருள் தொழிற்சாலையை கண்டுபிடிச்சது வந்து வேறு லெவல் சம்பவம். என்னென்னு சொன்னால், ஐஸ் என்று சொல்கிறது உண்மையாக வெளிநாடுகளில் தான் செய்யப்படுற ஒரு போதைப்பொருள். அதாவது உங்களுக்கு தெரியும், சில போதைப்பொருட்கள் வந்து சில தாவரத்தின் பூக்களில் இருந்து எடுக்கிறது, இலைகளில் இருந்து எடுக்கிறது. நான் பேர் சொல்ல விரும்பல, ஏனெண்டா இது அதுக்குரிய வியாபாரமாக போடும். சிலது வந்து லேப்பில் தான் செய்ய முடியும். அவற்றை சொல்கிறது வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது, நாங்கள் தான் செய்ய வேணும் லேப்பில். அப்படியான ஒரு விஷயம்தான் மெத்தம்பெட்டமைன் என்று சொல்லப்படுகின்ற ஐஸ் என்ற போதைப்பொருள். கிறிஸ்டல் வடிவத்தில் இருக்கும், ஒரு சொட்டே காணும், ஒரு ஆளை குழப்பி விடுறாங்க. அப்படி டோப்பமைன் பயங்கரமாக சுரக்கும். ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் நான், அது மேக்ஸிமம் டோப்பமைன் சுரந்து ஒரு ஆளுக்கு அதீத ஒரு சிற்றின்பத்தை கொடுத்து ஒரு ஆளுக்குள்ள நிலகுலியை வைக்கிற ஒரு போதை, ஒரு அபாயகரமான போதை. அந்த போதைப் பொருள் எங்களுடைய நாட்டில் செய்யணும்ன்ட்டு அந்த விலையை இப்போ பிடிச்சிருக்கணும். இது பிடிச்சதோடு மட்டுமில்லை, ஜனாதிபதியின் எல்லா நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மேல் மட்டத்தில் தான் இப்போ கை வச்சு அந்த சோஸை போய் பிடிக்கணும். எப்போ வந்து ஒரு பைப்பால் தண்ணி வரும், அந்த தண்ணி ஒழுக நாங்கள் இங்கே வந்து என்னென்னா வைப்பரவை அல்லது மொப்பரை வச்சு ஒத்தி எடுப்போம், இல்லை வைப்பராவில் வலிச்சு கொண்டிருப்போம். உண்மையான தடுப்பு முறை என்னென்னா, பெப்பை போய் போட்டுவணும். அதாவது சோஸ், அந்த நோயூற்று அல்லது மூலத்தை பிடிக்க வேணும். அந்த விதத்தில் ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் அப்படி இருக்கிறதால மக்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ அண்மையில் வந்து ஒரு விஷயம் செய்திருக்கிறார், 2-3 நாளைக்கு முன்னும் கடந்த கால ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை நிப்பாட்டியிருக்கிறார். அதுவும் ஏற்கனவே இருந்த ஒரு கடந்த கால ஜனாதிபதி வீட்டை ஒழும்ப சொல்லி வெக்கேட் பண்ண சொல்லியிருக்க அவர் ஏதோ சட்டங்கள் வச்சிருக்கிறார் போல் பார்லிமெண்ட்டில் போட்டு நேற்றே நிறைவேற்றினோன்னு இன்றைக்கே அரவாசி பேரை அதிலிருந்து ஒழும்ப சொல்லி விட்டுக்கிறாங்க. இது என்ன விஷயம் என்றால், இதுக்கு செலவழிக்கப்படுற பல கோடிக்கணக்கான நிதியை மக்களின் தொகையால் பிரிக்க இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் வைரல் ஆயிடுச்சு. இவையே கலைச்சதால் ஒரு மக்களுக்கு வருஷத்தில் இவ்வளோ லாபம்ன்ற ஒரு சிறிய தொகையை காட்டிச்சினோம். விஷயம் அது இல்லை, ஒரு இலங்கையினுடைய சனத்தொகையை அந்த தொகையால் பிரித்தா ஒரு கொஞ்சம் ரூபா தான் பெறும். ஆனால் பிரச்சனை அது இல்லை, மக்களுக்கு இருக்கிற அந்த லோட்டே ஒரு அந்த பெர்சன்டேஜால் குறைக்கிறதுன்றது அது ஒரு பெரிய சாதனை. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். அப்போ தேவையற்ற செலவுகளை ஜனாதிபதி குறைக்கிறதுக்கு முயற்சித்ததும் வந்து மக்கள் அவரை காதலிக்க தொடங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம். இதை விட ஒரு மனுஷனுக்கு ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள் எங்கட தமிழில். அவருடைய நடை உடை பாவனை, அவருடைய சிம்பிள் எளிமையான அந்த விஷயங்களும் வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வந்து எல்லா மக்களும் உத்து பாக்கினம் என்ன செய்கிறாருன்னு சொல்லி
அது மட்டுமில்லை, கடந்த கால ஜனாதிபதிகள் வந்து தெற்கில் தங்களுடைய ஆதரவிலேயே அதிகரிக்க வேணுமென்றதுக்காக ஏதாவது 1-2 இனவாதம் கிளஞ்ச சாம்பார் ஒன்று குலைச்சாடிப்பினம். இவர் இதுவரைக்கும் அப்படி மக்கள் புண்படுற மாதிரி ஒரு நடவடிக்கையும் செய்யலை. ஏதாவது எங்களுடைய பிரச்சனைகள் கேட்டால் அல்லது ஒரு பிரச்சனையை அணுகேக்க அதை சாணக்கியமாக ஒரு வித்தியாசமாக கையாளுற தன்மை ஒன்றை பார்த்துருக்கிறோம். மற்றபடி தமிழ் மக்களுக்கு கோபம் வர மாதிரி, எரிச்சல் வர மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இதுவரைக்கும் செய்யாது. தமிழ் மக்களுக்கும் அவரை பிடிச்சி கொண்டு வருது அவற்றை நடவடிக்கைகள். சாதாரணமாக மக்களது வீடுகளுக்கு செல்வது, குழந்தைகளை தூக்குறது, இப்படியான விஷயங்களும் வந்து அவரில் ஒரு ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வருது. இது மட்டுமில்லை, ஜனாதிபதியின் ஆரம்ப கால வாழ்க்கையை பார்த்து அவர் வந்து ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர். அன்றாபுரத்தில் தம்புத்தேகம் என்ற ஒரு இடத்துல பிறந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருந்தாலும், ஃபிசிக்கல் சயின்ஸ் அவர் டிகிரியாக இருந்தாலும், அவர் படிக்கிற காலத்தில் கஷ்டப்பட்டு லைட் வெளிச்சத்தில் படித்ததாகவும், ட்ரெயினில் போகேக்க வந்து வடையை விற்று தன்னுடைய கைச்செலவுகளை சமாளித்து கொண்டதாகவும் வந்து அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே எனக்கு சொல்லியிருந்தார். அப்படி அவருடைய அந்த எளிமை வந்து கிட்டடியிலையும் சொல்லியிருந்தார். என்னுடைய நோக்கம் வந்து நான் இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருக்கிறதோ இல்லை நான் இந்த ஆட்சிக்கு வந்துட்டேன் என்று கெத்து காட்டுறதோ இல்லை. நாங்கள் இதற்காக எங்களுடைய தோழர்கள் நிறைய உயர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் எப்படி ஆயுதத்தை தூக்கி போராடிச்சினமோ அதே மாதிரி சிங்கள மக்களுடைய ஆயுதம் தூக்கி போராடின ஒரு புரட்சி குழுவிலிருந்து ஒரு ஜனாதிபதி வந்தது வந்து ஒரு நாட்டில் பெற்றத்தான் கூட்டும். என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு போராட்ட குழுக்களுக்குள்ள வந்து அந்த அவர்களுடைய இலட்சியம் உறுதித்தன்மை வந்து கூடவே இருக்கும். அது எங்கே பார்த்தாலும் அந்த நாட்டை முன்னேற்றணும், அந்த வெறி அல்லது வாஞ்சி ஒன்று இருக்கும். அப்படியான ஒரு குரூப்லேருந்து வந்ததால் தான் வந்து இதுக்காக நிறைய உயிர் தியாகம் செய்திருக்கிறோம். நிறைய பேர்ட்ட ஆசை தான் நான் ஜனாதிபதியாக வந்திருக்கிறேன். அதாவது எத்தனையோ பேர்ட்ட உயிர் தியாகங்கள். எனவே நான் இதை தொடர்ந்து வச்சிருக்கணுமெண்டோ இதை வச்சு நான் பிரம்மாண்டம் காட்டணுமெண்டோ யோசிக்க மாட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டை முன்னேற்றணுமென்று தான் நான் யோசிப்பேன் என்று அறிக்கை விட்டவர். அது மாத்திரமில்லை, பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காத காரணம் அரசாங்கத்தில் இருக்கிற ஊழல்கள். ஒரு அலுவலகத்துக்கு போனால் சரி, எங்கே போனால் சரி, எல்லா இடம் ஊழல் போட்டு அலைச்ச எடுக்கிறது. வடிவேல் உங்களுக்கு தெரியும், ஒரு கிணத்தை காணையில் என்ற பெம்பலில் முதல் அந்த அதுக்கு முன்கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிணத்தை கட்டுறதுக்கு வடிவேல் ஒரு லோன் ஒன்று எடுக்கும். அந்த லோன் ஒன்று எடுத்து அங்கே போனால் அவன் இவ்வளோ வேணும்னு சொல்லி கடைசியாக ஒரு கொஞ்சம் காசு தான் மிஞ்சினு சொல்லி அந்த வடிவேல் அந்த கதையை சொல்லும். ஒரு விஷயத்துக்கு போனால் ஊழல், அதுலேயும் முக்கியமாக சில துறைகளில் ஊழல் இருக்குது. அதனால் அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு கூற்ற விட்டது வந்து மக்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பை பிடிச்சது. போலீஸாரே, நீங்கள் கடந்த காலத்தில் செய்த பழைய வேலைகளை மறந்து விடுங்கள், நீங்களாக திருந்திக் கொள்ளுங்கள், அல்லது திருத்தப்படுவீர்கள் அல்லது நீக்கப்படுவீர்கள் என்ற ஒரு அர்த்தப்பட அவர் என்னத்தை சொல்லியிருந்தாருன்னு உங்களுக்கு விளங்கும். எல்லா போலீஸ் உத்தியோகத்தரும் இல்லை, இப்போ சிறப்பாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய போதை கும்பல்கள் களவு எல்லாத்தையும் வந்து எங்களோட தமிழ் பிரதேசங்களையும் எங்களோட தமிழ் போலீஸார் கூட அக்கறையாக பிடிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இப்படியான மாற்றங்கள் வந்து இந்த ஆள் வந்த அப்புறம் தான் இப்படி நடக்குது என்று சொல்லி மக்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்திருக்குது இவற்றை ஆட்சியில். இது மட்டும் இல்லை, போக்குவரத்தில் வந்து இவ்வளோ விபத்துக்கள் அதுகளுக்கு காரணம் வந்து எங்களுடைய சாரதிகள்ன்ற முறையற்ற அவதானம் இல்லாத நடவடிக்கைகளும், இதை விட முக்கியமாக ஒரு சில லஞ்சம் வாங்குகின்ற அதிகாரிகளின் நடவடிக்கைகளும் என்று சொல்லப்படுது. அதால் அதுகளை கண்காணிக்கிறதுக்கும் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் சின்ன ஒழுங்கைகளால் வந்தேன்னா ஹெல்மெட் போட தேவையில்லைன்னு போலீஸாரோட வாக்குவாதப்பட்டு அதிலே லைவை விட்டு போலீஸாருக்கு எதிராக அணி திரட்டுற ஆக்களும் இருக்குது. இதில் பிரச்சனை ஒன்றும் வேண்டாம், எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி ஒரு விஷயம் செய்தார். என்னென்னு சொன்னால், இன்னும் 2 கிழமைக்குள்ள இலங்கையினுடைய போக்குவரத்து பிரிவு போலீஸார் எல்லாருக்கும் வந்து கேமரா போட்டுப்பட போகுது. அப்போ அவர்கள் என்னென்ன நடவடிக்கை செய்தாலும் அவர்கள் எதிராக வர குற்றமளித்தனவர்கள் அல்லது முறையற்ற சாரதிகள் வந்து அவைண்ட நடவடிக்கைகளும் இனி உருட்டு பிரட்டொன்னும் விடையலாது, எவிடன்ஸாகவும் இருக்கும் அந்தலாம். அதே மாதிரி போலீஸாரும் வந்து சட்ட ரீதியாக சப்போர்ட் தாங்க அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு செய்யுது. இந்த விடயங்களும் வந்து ஜனாதிபதியில் வந்து மக்களிட செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களை மக்கள் காதலிக்க தொடங்கி விட்டார்கள் என்றது உண்மைதான். நீங்கள் என்ன விஷயம் ஜனாதிபதியில் பிடிச்சிருக்கின்றதை சொல்லுங்க, அல்லது என்ன விஷயத்தில் அவர் எப்படி நடந்திருக்கலாம் என்றது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதை கட்டாயம் இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம். எனவே அதையும் நீங்கள் கீழே கொமெண்டாக பதிவிடுங்கோ. முக்கியமாக உங்களுக்கு ஜனாதிபதியின் நடவடிக்கையில் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, முந்தியை விட பரவாயில்லையா, அல்லது முந்தி மாதிரி தானா, இல்லை முந்தியை விட வேர்ஸான்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களன்றதையும் போடுங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதுவரை காலம் இருந்தாக்களை விட ஒரு வித்தியாசமான நடவடிக்கைகளை ஜனாதிபதி செய்து கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு ஜனாதிபதி என்ன செய்தால் இன்னும் நல்லா இருக்குமென்றதையும் கீழே கமெண்டாக போடுங்க. இலங்கை மக்கள் அல்லது உலக தமிழ் மக்கள் எல்லாருமே இலங்கை ஜனாதிபதியை விரும்ப தொடங்கி இருக்கிறார்கள் அவருடைய செயற்பாட்டின் காரணமாக என்றுதான் உண்மை. மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.